வணக்கம் மாணவ செல்வங்களே. இன்று நாம் 10ஆம் வகுப்பு வரலாறு பாடத்தில் மிகவும் முக்கியமான தலைப்பான முதல் உலகப் போரின் முக்கிய காரணங்கள் பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம். இந்த போர் 1914ஆம் ஆண்டு தொடங்கி உலக வரலாற்றையே மாற்றியமைத்த மிகப்பெரிய நிகழ்வாகும். இந்த போர் எதனால் ஏற்பட்டது? எந்த நாடுகள் எப்படி தகராறில் ஈடுபட்டன என்பதை இப்போது தெளிவாக புரிந்து கொள்வோம். முதல் உலக போரின் முக்கிய காரணங்களில் ஒன்று இராணுவாதம். ஐரோப்பிய நாடுகள், குறிப்பாக ஜெர்மனி, பிரான்ஸ், பிரிட்டன் தங்களது இராணுவத்தையும் ஆயுதங்களையும் மிக வேகமாக அதிகரிக்க தொடங்கின. ஒவ்வொரு நாடும் எங்கள் நாடு பலம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும், எதிரி நாடுகளை வெல்லும் சக்தி வேண்டும் என்று எண்ணி சேர்த்தது பெரிய ஆயுத களஞ்சியங்களை. இதனால் நாடுகளுக்கு இடையில் பேராசை, நம்பிக்கையின்மை, பயம் ஆகியவை அதிகரித்தன. ஒரு நாடு ஆயுதம் வாங்கினால் இன்னொரு நாடு அதைவிட அதிகம் வாங்கத் தொடங்கியது. இவ்வாறு உருவான ஆயுத போட்டி உலகத்தை போருக்கு தள்ளிய முக்கியமான காரணம். இரண்டாவது முக்கிய காரணம் கூட்டு சம்பந்தங்கள். ஐரோப்பாவில் நாடுகள் ஒருவரை ஒருவர் நம்ப முடியாத நிலை ஏற்பட்டது. அதனால் தாங்கள் பாதுகாப்பாக இருக்க மற்ற நாடுகளுடன் இரகசிய கூட்டணிகள் அமைத்தன. முக்கியமாக இரண்டு பெரிய கூட்டணிகள் இருந்தன: ட்ரிபிள் என்டென்ட் பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா; ட்ரிபிள் அலையன்ஸ் ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, இத்தாலி. ஒரு நாடு தாக்கப்பட்டால் அதனுடன் சேர்ந்திருந்த மற்ற நாடுகளும் போரில் ஈடுபட வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இது ஒரு சிறிய பிரச்சனையை உலகளாவிய போருக்கு காரணமாக மாற வழிவகுத்தது. மூன்றாவது முக்கிய காரணம் பேரரசுவாதம். ஐரோப்பிய நாடுகள் ஆப்பிரிக்கா, ஆசியா போன்ற பகுதிகளை காலனியாக்கி வளங்களை பயன்படுத்த முயன்றன. ஜெர்மனி அதிக காலனிகள் வேண்டும் என விரும்பியது. பிரிட்டன், பிரான்ஸ் ஏற்கனவே பெரிய பேரரசுகள் வைத்திருந்தன. இதனால் காலனிகள் குறித்து போட்டியும் மோதலும் அதிகரித்தது. இந்த பேரரசு போட்டி ஐரோப்பிய நாடுகளை பகைமை நிலைக்கு கொண்டு சென்றது. நான்காவது முக்கிய காரணம் தேசியவாதம். இந்த காலத்தில் ஐரோப்பிய நாடுகளில் மக்கள் தங்கள் நாட்டை பற்றிய அன்பும் பெருமையும் விழுந்ததாக இருந்தது. சிலர் தங்கள் ஜாதி, மொழி, கலாச்சாரம் உயர்ந்தது என்று எண்ணினர். குறிப்பாக பால்கன் பகுதி மிகுந்த பதட்டத்தில் இருந்தது. செர்பியா போன்ற நாடுகள் தங்கள் இனத்தாரை ஒன்றிணைத்து பெரிய செர்பியா உருவாக்க விரும்பின. ஆனால் ஆஸ்திரியா, ஹங்கேரி அதற்கு எதிரானது. இவ்வாறு தேசியவாதம் நாடுகளுக்கிடையே பகைமை உணர்வை பெரிதும் தூண்டியது. இப்போரோடு உடனடி காரணம் எது? ஜூன் 1914 28ஆம் தேதி ஆஸ்திரியா ஹங்கேரி நாட்டின் அடுத்த அரசரான ஆர்ச்டியூக் பிரான்ஸ் பெர்டினாண்ட் சாராயேவோ நகரில் படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலையை செய்தது செர்பிய தேசியவாதி கவ்ரிலோ பிரின்சிப். இந்த நிகழ்வு ஆஸ்திரியா ஹங்கேரியை கடும் கோபமடையச் செய்தது. அவர்கள் செர்பியாவுக்கு எதிராக போர் அறிவித்தனர். அதன் பிறகு ஜெர்மனி ஆஸ்திரியா ஹங்கேரியை காத்தது. ரஷ்யா செர்பியாவை ஆதரித்தது. பிரிட்டன், பிரான்ஸ் பக்கத்துக்கு வந்தன. கூட்டணிகள் காரணமாக எல்லா நாடுகளும் போரில் ஈடுபட்டு அது முதல் உலகப் போராக மாறியது. மொத்தமாக பார்க்கும்போது இராணுவாதம், கூட்டு சம்பந்தங்கள், பேரரசுவாதம், தேசியவாதம் மற்றும் உடனடி காரணமாக பிரான்ஸ் பெர்டினாண்ட் படுகொலை இவையெல்லாம் சேர்ந்து 1914 முதல் 1918 வரை நீண்ட முதல் உலகப் போருக்கு காரணமாகின. இந்த போர் உலக நாடுகளின் அரசியல், பொருளாதாரம், வரைபடம் எல்லாம் மாற்றப்பட்ட மிக பெரிய வரலாற்று சம்பவமாகும்.